ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன ஃப்ரைடே வந்து கண் செக்கப்காண்டி அரவிந்த் போயிருந்தோம் ஆஸ்பத்திரிக்கு. அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா செக்கப் பண்ணப்போ ரொம்ப லேட் ஆகிட்டு, எங்களுக்கு பசி ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வாட்டர் மெலன் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் கொண்டு போயிருந்தோம். மணி 11:30 ஆயிடுச்சு. அந்த வாட்டர் மெலன் தான் எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறோம். பசி தாங்க முடியலை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மெலன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சில திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா வெயில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். பஸ் ஸ்டாண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களால் வந்து விற்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயில். சரி கொஞ்சம் பக்கத்தில் நடந்து போனால், கொஞ்சம் தூரம் போனால் ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அப்புறம் அங்கிட்டு போய் நடந்து போனோம். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ போகிறதுக்கு இன்னும் ரொம்ப அந்த அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே, இது எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் நின்று பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம். வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். உண்மைக்கே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. செக்கப் வந்து நிறையா பண்ணுறாங்க. நம்ம கண்ணை ஒவ்வொரு இதையும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொரு செக்கப்பும் நல்லா பண்ணுறாங்க. மதுரையில் இருக்குது, நிறையா ஊர்களில் இருக்குது. நாங்கள் வந்து மதுரைக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு எப்படியோ ஆட்டோ பிடிச்சி செஞ்சு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நான் உடம்புக்கு முடியாதப்போ வடமலையானில் இருக்கிறப்போ, வடமலையான் பின்னாடி தான் இந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இது வந்து பிபி குளத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா சீப்பஸ்ட்டாக இருக்கும். அப்போயெல்லாம் இருக்கிறப்போ சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதனால் நாங்கள் மதுரை எப்போ வந்தாலுமே வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் வந்து இந்த ரிலையன்ஸில் தான் வாங்குவோம். எல்லாமே ஆஃபர் போட்டிருப்பாங்க. பை 1 ஹெட் 1 ஃப்ரீ, அப்புறம் பை 2 ஹெட் 1 ஃப்ரீ, பை 3 ஹெட் 1 ஃப்ரீ, இப்படி நிறையா போட்டிருப்பாங்க. இங்கே எல்லாமே வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். இதில் பேபி கார்னு, நம்ம என்ன சொல்கிறது, பேபி கார்னு நிறையா வந்து நம்ம ஊரில் கிடைக்காத, எங்கள் ஊரில் அதாவது கிராமங்களில் கிடைக்காத வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய, அவகோடா, அப்புறம் இந்த முள்ளும்லாம் ஒரு பழம் இருக்கும், அது என்ன பழம்னு தெரியல, அது நிறைய இந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இண்டிகேட் பாஸ்மதி ரைஸ்லாம் வெளியில் வாங்கணும் அப்படின்னா ரேட்டு ஜாஸ்தி. இங்கே வந்து 65லேருந்தே வந்து இண்டிகேட் பாஸ்மதி கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டோம். இதுதான் அந்த ஹோட்டலோட இது. ரொம்ப பசி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்றப்ப மணி 3:30. ஐயோ லன்ச் இருக்கா என்னன்னு சொல்லி தெரியலையே அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தோம். ஆனால் அவங்க சொன்னாங்க ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி லன்ச் இருக்குது, உள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தோம். ஹோட்டல் பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது. ஃபுட்டும் சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு பார்த்திங்கன்னா 150 ரூபாய். என் பொண்ணு வந்து காளான் ரைஸ் வாங்கியிருந்தா. அது வந்து பார்த்திங்கன்னா 165 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு இருக்குது இதில். ஆனால் ஒருத்தன்னு சொல்லலாம், ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா வெரைட்டியான டிஃபன் ஐட்டங்கள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்தேன். அப்போது அங்கே இருக்கிற வாட்ச்மேன் வந்து நல்லா வீடியோ எடுத்துக்கலாம், என்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம், அதில் போட போகிறோம் அப்படின்னு. ஆனால் சின்ன யூடியூப் சேனல் தாங்க, நீங்கள் பெருசாலாம் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோம். பரவாயில்ல மேடம், நல்லா எடுங்க, நல்லா கீழே வந்து சூப்பராக எடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர், நீங்கள் எடுக்கிறது எங்களுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். நாங்களும் சரின்னு சொல்லிட்டு கீழே வந்து என் பொண்ணு கூட எடுக்க பயந்துட்டு இருந்தா. சரி செல்ல கூட நான் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு வாட்ச்மேன் வந்து நீங்கள் வாங்கி எடுங்க மேடம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் எடுக்கிறது எங்கள் கடைக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் வந்து நான் கீழே இறங்கி அப்புறமேட்டு நான் எடுத்தேன். பார்த்திங்கன்னா ஹோட்டல் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து சாப்பாடு வந்து 150 ரூபாங்கிறது ஒரு சிலருக்கு ஜாஸ்தியாக தெரியல. ஆனால் அந்தளவுக்கு நல்லா நீட்டாக, என்ன சொல்கிறது, பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம காசை பார்க்காம இது பார்க்கணும், நல்லா நீட்டாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்